அத்தியாயம் 6. ஸ்ரீ ராமநவமி திருவிழாவும் மசூதி ரிப்பேர்களும். குருவின் கை தீண்டுதலினால் ஏற்படும் பயன். ஸ்ரீ ராமநவமி திருவிழா, அதன் ஆரம்பம், மாறுதல்கள் முதலியன. மசூதி ரிப்பேர்கள். ஸ்ரீ ராமநவமி திருவிழாவையும் மசூதி ரிப்பேரையும் பற்றி விளக்குவதற்கு முன்னால் சத்குருவை பற்றி முன்னோடி குறிப்புகள் சிலவற்றை ஆசிரியர் கீழ்க்கண்டவாறு கூறுகிறார். குருவின் கை தீண்டுதலினால் ஏற்படும் விளைவு பயன். எங்கே உண்மை அல்லது சத்குரு வழிகாட்டியாக இருக்கிறாரோ அங்கே இவ்வுலகப் பெருங்கடலுக்கு அப்பால் நம்மை பத்திரமாகவும் எளிதாகவும் அவர் நிச்சயம் அழைத்துச் செல்வார். சத்குரு என்னும் சொல்லானது நமது மனதுக்கு சாய்பாபாவை கொணர்கிறது. எனக்கு முன்னால் அவர் நின்று கொண்டிருப்பதைப் போன்றும், உதி என்னும் திருநீற்றை எனது நெற்றியில் இடுவதைப் போன்றும், அவரது ஆசிகள் நல்கும் கரத்தை என் தலைமேல் வைப்பதைப் போன்றும் எனக்கு தோன்றுகிறார். எனது இதயம் மகிழ்ச்சியால் நிரம்புகிறது. அன்பு எனது கண்களிலிருந்து பொங்கி வழிகின்றது. குருவின் கரம் தீண்டுதலின் சக்தியானது வியக்கத்தக்கதாகும். உலகை அழிக்கும், நெருப்பால் அழிக்கப்படாத எண்ணங்களும் ஆசைகளும் உடைய இந்த நுட்பமான உடம்பு குரு சாதாரணமாக கரம் தீண்டுவதாலேயே அழிக்கப்படுகிறது. முந்தைய பல பிறவிகளில் உண்டான பல பாவங்களும் சுத்தமாக அடித்துச் செல்லப்படுகின்றன. மதங்கள் கடவுளை பற்றிய பேச்சுக்களை கேட்ட உடனேயே சஞ்சலப்படுபவர்களின் பேச்சு கூட அமைதியடைகிறது. சாய்பாபாவின் சுந்தர ரூபத்தை பார்த்தாலே மகிழ்ச்சியால் நமது தொண்டை அடைக்கிறது. கண்ணீர் வெள்ளம் பெருக்கெடுக்கிறது. உணர்ச்சிகள் உள்ளத்தை வெல்கின்றன. நானே அது என்னும் உணர்வை அது எழுப்பி விடுகிறது. தன்னை அறிதலின் ஆனந்தத்தை ஸ்தாபிக்கிறது. நான் நீ என்னும் வேறுபாட்டை களைந்து அவ்வப்போதே நம்மை உச்சத்துடன் ஒரே உண்மையுடன் ஒன்றாக்குகிறது. புனித நூல்களை யான் பயிலத் தொடங்குந்தோறும் ஒவ்வொரு அடியிலும் எனது சத்குருவால் ஞாபகமூட்டப்படுகிறேன். சாய்பாபாவே ராமனும் கிருஷ்ணனுமாகி என்னை அவரின் கதைகளை கேட்கச் செய்கிறார். உதாரணமாக, நான் பாகவதம் கேட்கத் தொடங்கும் முன்பாக தலையிலிருந்து கால் வரை சாய்பாபா கிருஷ்ணராகி விடுவார். அவரே பாகவதத்தையோ உத்தவ கீதையையோ கிருஷ்ண பரமாத்மா தன் சீடர் உத்தவருக்கு அளித்த உபதேச பாடல்கள். மக்களின் நன்மைக்காக பாடுகிறார் என்றும் நினைக்கிறேன். நான் உரையாடத் துவங்கும் போது உடனே சாய்பாபாவின் கதைகள் உரிய விளக்கங்கள் தருவதற்கு ஏதுவாக என் நினைவிற்கு வருகின்றன. எதையாவது நான் எழுதத் தொடங்கும் போது சில வார்த்தைகளையோ சில வாக்கியங்களையோ என்னால் எழுத முடியாது. ஆனால் அவராகவே என்னை எழுதச் செய்யும் போது நான் எழுதுகிறேன், எழுதிக்கொண்டே இருக்கிறேன். அதற்கு ஒரு முடிவில்லை. சீடனின் அகங்காரம் தலையெடுக்கும் போது அவர் தமது கரங்களால் அதை கீழே அழுத்தி தமது சக்தியை கொடுத்து அவனது குறிக்கோளை அவன் எய்தும்படி செய்கிறார். இவ்வாறாக திருப்திப்படுத்தி ஆசீர்வதிக்கிறார். சாயியின் முன்னால் எவன் சாஷ்டாங்க சரணம் செய்து தனது இதயத்தையும் உயிரையும் அவரிடம் சமர்ப்பிக்கின்றானோ அவன் வாழ்க்கையின் 4 முக்கிய குறிக்கோளாகிய அறம் என்னும் தர்மம், பொருள் என்னும் செல்வம், இன்பம் என்னும் ஆசை, வீடு என்னும் முக்தி இவைகளை எளிதில் அடைகிறான். கர்மம், ஞானம், யோகம், பக்தி என்ற 4 வழிகள் நம்மை தனித்தனியே கடவுளிடம் இட்டுச் செல்கின்றன. இவைகளில் பக்தி வழி முட்கள், பள்ளங்கள், படுகுழிகள் நிறைந்ததாகவும் எனவே கடப்பதற்கு மிகவும் கடினமானதாகவும் இருக்கிறது. ஆனால் நீங்கள் சாயியை சார்ந்து குழிகளையும் முட்களையும் விலக்கி நேராக நடப்பீர்களானால் அது உங்கள் குறிக்கோளிடத்தில் கடவுளிடத்தில் எடுத்துச் செல்கிறது. இவ்வாறாக சாய்பாபா நிச்சயம் கூறுகிறார். அந்தர்யாமியாயிருக்கிற பிரம்மத்தை பற்றியும் இவ்வுலகத்தை படைத்த அவரின் சக்தியை பற்றியும் மாயை அவ்வாறு உண்டாக்கப்பட்ட உலகத்தை பற்றியும் தத்துவம் பேசி இவை 3 முடிவில் ஒன்றே என்றும் எடுத்து உரைத்த பின்னர் பக்தர்களின் நலன்களுக்காக உத்தரவாதம் அளிக்கும் கீழ்கண்ட சாய்பாபாவின் மொழிகளை ஆசிரியர் கூறுகிறார். உணவு, உடை இவற்றை பொறுத்தமட்டில்
வறுமையோ இல்லாமையோ எனது அடியவர்கள் வீட்டில் இருக்காது. தங்கள் மனதை எப்போதும் என் மீது ஸ்திரப்படுத்தியவர்களாய் என்னையே முழு இருதயத்துடன் வழிபாடு செய்யும் அடியவர்களின் நலன்களை காப்பாற்றுவதை நான் எப்போதும் கவனிப்பதே எனது சிறப்பு இயல்பு. கீதையிலும் கிருஷ்ண பரமாத்மா இதையேதான் கூறியிருக்கிறார். அனன்யாஸ்சிந்தயந்தோ மாம் தே ஜனா பர்யுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வஹாம்யஹம். எனவே உணவுக்காகவும் உடைக்காகவும் கடின முயற்சி எடுக்காதீர்கள். உங்களுக்கு ஏதாவது வேண்டுமானால் கடவுளிடம் இறந்து கேளுங்கள். இவ்வுலக கௌரவத்தை விட்டுவிடுங்கள். கடவுளின் அருளையும் ஆசையையும் பெற முயலுங்கள். அவரின் சன்னிதானத்தில் கௌரவம் அடையுங்கள். உலக கௌரவங்களால் வழி தவறி விடாதீர்கள். இறைவனின் ரூபம் மனதில் ஸ்திரமாக பதிக்கப்பட வேண்டும். புலன் அனைத்தும் மனமும் எப்போதும் இறைவனது வழிபாட்டிற்கே உரித்தாக்கப்படட்டும். வேறு எவ்வித பொருட்களிலும் எவ்வித கவர்ச்சியும் வேண்டாம். உடல், செல்வம், வீடு முதலிய வேறு எதை பற்றியும் மனது அலைந்து தெரியாமல் எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருப்பதிலேயே மனதை ஸ்திரப்படுத்துங்கள். அப்போது அது அமைதியாகவும் அடக்கமாகவும் கவலையற்றும் இருக்கும். நல்ல பழக்கங்களில் மனம் ஈடுபட்டிருப்பதற்கு இதுவே அடையாளம். மனம் அலையும் தன்மை உடையதாக இருந்தால் அது நன்றாக ஒன்றிவிட்டது என்று கூற இயலாது. இம்மொழிகளை குறிப்பிட்ட பிறகு ஷீரடியில் நடக்கும் ஸ்ரீ ராமநவமி திருவிழாவின் கதையை ஆசிரியர் குறிப்பிடுகிறார். ஷீரடியில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்களில் ஸ்ரீ ராமநவமியை மிக பெரியதாகையால் 1925ஆம் ஆண்டு சாய்லீலா பத்திரிகையில் 197ஆம் பக்கத்தில் பதிப்பான மற்றொரு முழு விவரமும் இதில் குறிப்பிடப்பட்டு 2 நிகழ்ச்சிகளின் கூட்டு விவரமும் இங்கே கொடுக்கப்படுகிறது. தோற்றம். கோப்பர்காமின் சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருந்தவர் திரு கோபால்ராவ் குண்ட் ஆவார். அவர் பாபாவின் பெரும் அடியவர். அவருக்கு 3 மனைவிகள் இருந்தார்கள். ஆனால் ஒரு குழந்தையும் இல்லை. சாய்பாபாவின் அருளால் அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த மகிழ்ச்சியினால் 1897ஆம் ஆண்டில் அவருக்கு ஒரு திருவிழா அல்லது உருஸ் கொண்டாடும் எண்ணம் உதித்தது. தாத்யா பாட்டீல், தாத்யா கோத்தே பாட்டீல், மாதவராவ் தேஷ்பாண்டே போன்ற மற்ற ஷீரடி அடியவர்களிடம் கோபால்ராவ் தனது எண்ணத்தை வெளியிட்டார். அவர்கள் எல்லோரும் இந்த யோசனைக்கு உடன்பட்டு சாய்பாபாவின் அனுமதியையும் ஆட்சியையும் பெற்றார்கள். இவ்விழாவை கொண்டாடுவதற்கு கலெக்டரின் அனுமதி பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யப்பட்டது. ஆனால் கிராம குல்கர்னி அதிகாரி திருவிழா நடத்துவதற்கு எதிரடையாக தகவல் கொடுத்ததால் அனுமதி மறுக்கப்பட்டது. ஆனால் சாய்பாபா அதை ஆசீர்வதித்திருப்பதால் அவர்கள் மறுபடியும் முயன்று முடிவாக வெற்றி பெற்றார்கள். சாய்பாபாவிடம் கலந்து ஆலோசித்த பிறகு உருஸ் தினம் ஸ்ரீ ராமநவமி என்று இருக்கலாம் என்று தீர்மானிக்கப்பட்டது. பாபா தமது நோக்கத்தில் ஏதோ ஒரு முடிவு வைத்திருந்ததாக தோன்றுகிறது. அதாவது ஸ்ரீ ராமநவமி, உருஸ் என்ற 2 திருவிழாக்கள் அல்லது பண்டிகைகளை ஒன்றாக இணைப்பதென்பது இந்து முஸ்லீம் ஆகிய 2 சமூகத்தினரிடையேயும் ஒற்றுமைப்படுத்துவதற்காக ஆகும். இந்த குறிக்கோளை அடைந்ததை பிற்கால நிகழ்ச்சிகள் காட்டுகின்றன. திருவிழாவுக்கு அனுமதி கிடைத்தது. ஆனால் மற்ற கஷ்டங்கள் முளைத்தன. ஷீரடி ஒரு கிராமம். அங்கு தண்ணீர் பஞ்சம் இருந்தது. ஷீரடியில் 2 கிணறுகள் இருந்தன. உபயோகப்படுத்திய ஒரு கிணற்றில் நீர் வற்றிவிட்டது. மற்றொன்று உப்பு தண்ணீர். இந்த உப்பு தண்ணீரானது சாய்பாபா மலர்களை வீசியதன் மூலம் இனிமை பொருந்தியதாக மாற்றப்பட்டது. இந்த கிணற்று தண்ணீர் போதாமையால் நெடுந்தூரத்திலிருந்து தோல் சாக்குகளில் கிணற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வருவதற்கு தாத்யா பாட்டீல் ஏற்பாடு செய்ய வேண்டியதாயிற்று. தற்காலிக கடைகள் கட்டப்பட்டு மல்யுத்த சண்டைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. கோபால்ராவ் குண்டிற்கு அகமது நகரைச் சேர்ந்த தாமு அண்ணா காசார் என்ற ஒரு நண்பர் இருந்தார். அவர் 2 மனைவிகளை திருமணம் செய்தும்
பிள்ளையில்லா குறையில் அம்மாதிரியாகவே மகிழ்ச்சியற்றவராக இருந்தார். அவரும் சாய்பாபாவினால் அனுக்கிரகிக்கப்பட்டு புதல்வர்களை அடைந்தார். திருவிழாவின் ஊர்வலத்திற்காக ஒரு சாதாரண கொடி தயாரித்து கொடுக்கும்படி இவரை திரு குண்ட் தூண்டினார். திரு நானா சாஹேப் நிமோன்காரை மற்றொரு எம்ப்ராய்டரி வேலை செய்யப்பட்ட கொடி தயாரித்து கொடுக்கும்படி தூண்டி அதில் வெற்றியும் பெற்றார். கிராமத்தின் திருவிழாவில் 2 கொடிகளும் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு துவாரகா மாயி என்று சாய்பாபாவினால் அழைக்கப்பட்ட மசூதியின் 2 மூலைகளிலும் ஊன்றப்பட்டன. இது இன்றளவும் நடைபெற்று வருகிறது. சந்தனக்கூடு ஊர்வலம். இத்திருவிழாவில் மற்றொரு ஊர்வலமும் துவங்கப்பட்டது. கோர்ஹாலாவின் முகமதிய பக்தரான திரு அமீர் ஷக்கர் தலால் அவர்களால் இந்த சந்தன ஊர்வலத்தின் எண்ணம் உருவானது. பெரும் முகமதிய ஞானியரை கௌரவிக்கும் முகமாக இந்த ஊர்வலம் நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் சந்தன குழம்பும் சந்தன பொடியும் தாலி என்னும் தட்டுக்களில் இடப்பட்டு பேண்டு வாத்தியம் மற்றும் இசை முழங்கி உடன் வர நறுமணப் பொருள்கள் முன்னால் புகைந்து கொண்டு செல்ல கிராமத்தின் வழியாக எடுத்து செல்லப்பட்டது. மசூதிக்கு திரும்பிய பின்னர் தட்டுக்களில் உள்ளவைகள் நிம்பா என்னும் குழிகளில் கொட்டப்பட்டன மற்றும் மசூதியின் சுவரில் கைகளால் பூசப்பெற்றது. முதல் 3 ஆண்டுகளில் திரு அமீர் ஷக்கர் அவர்களால் இந்த வேலை மேற்பார்வையிடப்பட்டது. பின்னர் அவரது மனைவியால் பார்க்கப்பட்டது. எனவே ஒரே நாளில் முகமதியரால் சந்தனக்கூடும் இந்துக்களால் கொடிகளும் அருகருகில் சென்றன. இப்போதும் எவ்வித இடையூறுமின்றி அங்கனமே நடந்து கொண்டிருக்கிறது. ஏற்பாடு. சாய்பாபாவின் அடியவர்களுக்கு இந்த நாள் புனிதமானதும் மிகவும் பிரியமானதும் ஆகும். பெரும்பாலான அடியவர்கள் கூடி விழாவை நிர்வகிப்பதில் பெரும்பங்கு வகித்தனர். எல்லா வெளி ஏற்பாடுகளையும் தாத்யா கோத்தே பாட்டியில் பார்த்து கொண்டார். உள் நிர்வாகம் முழுவதும் சாய்பாபாவின் பக்தையான ராதாகிருஷ்ண மாயிடமே ஒப்படைக்கப்பட்டது. அந்த விழாவின் போது அவளது இருப்பிடம் விருந்தாளிகளால் நிறைந்திருந்தது. அவர்களது தேவைகளையும் விழாவுக்கு தேவையான பொருள்களின் ஏற்பாட்டையும் அவள் கவனித்தாக வேண்டும். மசூதி முழுவதும் அதன் சுவர், தரை முதலியவைகளை கழுவிவிட்டு சுத்தம் செய்து சாய்பாபாவின் அணையா விளக்கான தூணியினால் கரிபிடித்து கருத்து போயிருக்கும் மசூதி சுவர்களையெல்லாம் வெள்ளை அடிப்பதும் அவள் விருப்பமுடன் செய்த மற்றொரு வேலையாகும். இந்த வேலையை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சாய்பாபா சாவடிக்கு தூங்கப் போயிருக்கும் முந்தைய இரவில் செய்வாள். தூணி, அணையா நெருப்பு உட்பட எல்லா பொருட்களையும் எடுத்து கசடர கழுவி மசூதி சுவரை வெள்ளையடித்த பின்னர் முன்போல் திருப்பி வைத்துவிட வேண்டும். இத்திருவிழாவில் சாய்பாபாவுக்கு மிகவும் பிடித்த அம்சமான ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குதலும் ஒரு பெரும் நிகழ்ச்சியாகும். ராதாகிருஷ்ணமாயின் இருப்பிடத்தில் பெருமளவில் சமையலும் பல்வேறு வகையான உணவுப் பொருள்களும் இனிப்பு பதார்த்தங்களும் தயாரிக்கப்பட்டன. பல்வேறு செல்வந்தர்களான பக்தர்கள் இந்த நிகழ்ச்சிகளில் பெரும் பங்கு வகித்தார்கள். உருசை ஸ்ரீ ராமநவமி திருவிழாவாக மாற்றுதல். இவ்வாறாக விஷயங்களெல்லாம் நடந்து கொண்டிருந்தன. 1912ஆம் ஆண்டு வரை இவ்விழா படிப்படியாக முக்கியத்துவம் அடைந்து வந்து ஒரு மாறுதல் நிகழ்ந்தது. அந்த ஆண்டு திரு கிருஷ்ணராவ் ஜாகேஸ்வர் பீஷ்மா சாய் சகுணோபாசனா என்ற சிறு புத்தகத்தின் ஆசிரியர் அமராவதியைச் சேர்ந்த தாதா சாஹேப் கபர்டேயுடன் திருவிழாவுக்கு வந்து முந்தைய தினம் தீட்சத்வாதாவில் தங்கியிருந்தார். அவர் தாழ்வாரத்தில் படுத்து கொண்டிருந்த போது திரு லட்சுமண் ராவ் என்ற காக்கா மகாஜனி மசூதிக்கு பூஜை சாமான்களுடன் போய்க் கொண்டிருந்தார். அப்போது பீஷ்மாவுக்கு ஒரு புது எண்ணம் தோன்றியது. அவரை காக்கா நோக்கி பின்வருமாறு கூறினார். ஷீரடியில் உருஸ் அல்லது சந்தன திருவிழா ஸ்ரீ ராமநவமி என்று கொண்டாடப்படும் உண்மைக்கு ஏதோ ஒரு தெய்வ ஏற்பாடு இருக்கிறது. இந்துக்களுக்கு ஸ்ரீ ராமநவமி தினம் மிகவும் பிரியமானது. பின்னர் ஏன் இந்த நாளில் ஸ்ரீ ராமநவமி கொண்டாட்டத்தை ஆரம்பிக்கக்கூடாது? காக்கா மகாஜனி கருத்தை விரும்பினார். பாபாவின் அனுமதியை
இவ்விஷயத்தில் பெறுவது என முடிவு செய்யப்பட்டது. அத்திருவிழாவில் கீர்த்தனை செய்யும் கடவுளின் புகழை பாடும் ஹரிதாஸை, அதாவது பாடகரை எங்கனம் அடைவது என்பது முக்கிய கடினமான விஷயமாகும். ராமர் பிறந்ததை பற்றி தன்னுடைய பாடல்களான ராம அக்ஞன் தயாராக இருப்பதாகவும் தாமே இக்கீர்த்தனைகளை பாடுவதாகவும் பீஷ்மா கூறி இந்த பிரச்சனைக்கு தீர்வு கண்டார். ராம ராம ஜெய ரகுகுல திலகா. காக்கா மகாஜனி அப்போது ஹார்மோனியம் வாசிக்க வேண்டும். ராதாகிருஷ்ண மாயியால் தயாரிக்கப்பட்ட சுண்ட் வடாவை சர்க்கரை கலந்த இஞ்சி பொடி பிரசாதமாக பெறுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. பின்பு அவர்கள் பாபாவின் அனுமதியை பெறுவதற்காக சென்றார்கள். அங்கு நடந்து கொண்டிருந்த எல்லாவற்றையும் அறிந்திருந்த பாபா, மாதாவில் என்ன நிகழ்ந்து கொண்டிருந்தது என்ற மகாஜனியிடம் வினவினார். குழப்பமடைந்த மகாஜனி கேள்வியின் அர்த்தத்தை அறிய முடியாமல் அமைதியாக இருந்தார். பின்னர் பாபா பீஷ்மாவை அவர் என்ன செய்கிறார் என்று கேட்டார். ஸ்ரீ ராமநவமி திருவிழா கொண்டாடுவதன் கருத்தை அவர் தெரிவித்து பாபாவின் அனுமதியை கோரினார். பாபாவும் உடனே அனுமதி கொடுத்தார். எல்லோரும் மகிழ்ச்சியுற்று ஜெயந்தி விழாவுக்கு ஏற்பாடுகள் செய்யத் தொடங்கினார்கள். மறுநாள் மசூதி துணி ஜோடனை முதலியவற்றால் அலங்கரிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ண மாயியால் ஒரு தொட்டில் கொடுக்கப்பட்டது. பாபாவின் ஆசனத்தின் முன்னால் அது வைக்கப்பட்டு நிகழ்ச்சிகள் ஆரம்பமாயின. பீஷ்மா கீர்த்தனைக்காக முன்னால் எழுந்து நின்றார். மகாஜனி ஹார்மோனியம் வாசித்தார். மகாஜனியை கூப்பிடும்படி சாய்பாபா ஒரு ஆளை அனுப்பினார். பாபா நிகழ்ச்சிகளை தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதிப்பாரா என ஐயம் கொண்டு மகாஜனி போக தயங்கிக் கொண்டிருந்தார். ஆனால் அவர் போன பின்பு பாபா அவரை என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றும் தொட்டில் ஏன் அங்கு வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கேட்டார். மகாஜனி ஸ்ரீ ராமநவமி திருவிழா துவங்கப்பட்டிருக்கிறது என்றும் தொட்டில் அதற்காக வைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறினார். அப்பொழுது பாபா நிம்பாரிலிருந்து ஒரு மாலையை எடுத்து அதை அவர் கழுத்தில் இட்டு பீஷ்மாவுக்கு மற்றொரு மாலையை அனுப்பினார். கீர்த்தனை துவங்கியது. அது முடிவடைந்ததும் ஸ்ரீ ராமருக்கு ஜெயம் என்ற கோஷம் வானை பிளந்தது. குலால் என்ற சிகப்பு பொடி வாத்திய கோஷத்திடையே சுற்றிலும் தூவப்பட்டது. எல்லோரும் பெருமகிழ்ச்சியுற்றிருக்கையில் ஒரு கர்ஜனை கேட்டது. கண்டபடி தூவப்பட்ட சிகப்பு பொடியானது பாபாவின் கண்களுக்குள் சென்று விட்டது. பாபா கோபாவேசம் அடைந்து பெருங்குரலில் திட்டவும் கடிந்து கொள்ளவும் ஆரம்பித்தார். இக்காட்சியால் மக்கள் பீதியடைந்து ஓட ஆரம்பித்தார்கள். பாபாவை நன்கு அறிந்த அவருடைய நெருங்கிய பக்தர்கள் பாபாவின் கடிந்துரைகளையும் திட்டல்களையும் வேஷமிடப்பட்ட ஆசீர்வாதங்கள் என்று எடுத்துக்கொண்டார்கள். ஸ்ரீராமர் அவதரித்ததும் ராவணனையும் அகங்காரம், கெட்ட எண்ணங்கள் முதலிய அவனுடைய அரக்கர்களையும் கொல்வதற்காக பாபா கடுமையான கோபாவேசம் அடைந்ததும் முறையே என அவர்கள் நினைத்தார்கள். மேலும் ஷீரடியில் ஏதாவது ஒரு புதிய வேலை ஆரம்பிக்கப்படுமானால் பாபா கடுமையான கோபம் கொள்வது வழக்கம். எனவே அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். பாபா தமது தொட்டிலை உடைத்து விடுவார் என்று ராதாகிருஷ்ண மாயி பயந்து போய் மகாஜனியிடம் தொட்டிலை எடுத்து வந்து விடும்படி கூறினாள். அவர் சென்று தொட்டிலை தளர்த்தி கழற்றப்போன சமயம் பாபா அவரிடம் சென்று தொட்டிலை அகற்ற வேண்டாம் என்று கூறிவிட்டார். பின்னர் சற்று நேரத்தில் பாபா சாந்தமடைந்தார். பின்பு மகா பூஜை, ஆரத்தி உள்ளிட்ட அந்த நாளைய நிகழ்ச்சிகள் எல்லாம் நிறைவேறின. பிறகு திரு மகாஜனி பாபாவிடம் தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதி கேட்டார். இன்னும் விழா முடியவில்லை என கூறி பாபா மறுத்துவிட்டார். அடுத்த நாள் கீர்த்தனையும் கோபால் காலா விழாவும் நடைபெற்றன. கீர்த்தனைக்கு பிறகு தயிரும் பொரி அரிசியும் கலந்த ஒரு மண்பானை உடைப்பதற்காக தொங்கவிடப்பட்டிருக்கும். கிருஷ்ண பரமாத்மா தன் நண்பர்களான கோபாலர்களுக்கு செய்ததை ஒப்ப அதனுள் இருப்பவை எல்லோருக்கும் பகிர்ந்து அளிக்கப்படும். அதன் பின்னரே பாபா தொட்டிலை அப்புறப்படுத்த அனுமதித்தார். இவ்வாறாக ஸ்ரீ
ஸ்ரீ ராமநவமி திருவிழா நடைபெற்று கொண்டிருக்கையில் பகலில் 2 கொடி ஊர்வலமும் இரவில் சந்தனக்கூடு ஊர்வலமும் வழக்கமான கோலாகலத்துடனும் அனைவரின் ஆரவாரத்துடனும் நல்ல முறையில் நடைபெற்றன. இத்தருணத்திலிருந்து பாபாவின் உருஸ் விழாவானது ஸ்ரீ ராமநவமி திருவிழாவாக மாற்றப்பட்டது. அடுத்த ஆண்டிலிருந்து 1913ஆம் ஆண்டிலிருந்து ஸ்ரீ ராமநவமியின் நிகழ்ச்சிகள் அதிகரிக்க ஆரம்பித்தன. ராதாகிருஷ்ண மாயி முதல் சைத்ராவிலிருந்து நாமசப்தம் இறைவனது புகழை தொடர்ந்து 7 நாட்களுக்கு பாடிக்கொண்டிருப்பது ஆரம்பித்தாள். ஓம் சாய் நமோ நமஹ, ஸ்ரீ சாய் நமோ நமஹ, ஜெய் ஜெய் சாய் நமோ நமஹ, சத்குரு சாய் எல்லோரும் முறை வைத்து பங்கெடுத்துக் கொண்டார்கள். அவளும் சில நாட்கள் அதிகாலையில் கலந்து கொண்டாள். நாட்டின் எல்லா பகுதிகளிலும் ராமநவமி கொண்டாடப்படுவதால் ஹரிதாஸை பாடகரை பெறும் கஷ்டமானது மீண்டும் உணரப்பட்டது. ஆனால் விழாவுக்கு 5 அல்லது 6 நாட்களுக்கு முன் நவீன துக்காராம் என்று அறியப்பட்ட பாலா புவா மாலியை தற்செயலாக மகாஜனி சந்தித்தார். அவரை அந்த ஆண்டு கீர்த்தனை புரியச் செய்தார். அடுத்த ஆண்டு 1914ஆம் வருடம் சாதாரா ஜில்லா பிர்ஹாத்ஷித் கவடே நகரைச் சேர்ந்த பாலா புவா சாதார்கார் என்பவரை தமது நகரில் பிளேக் பரவியிருந்த காரணத்தால் அங்கு ஹரிதாஸாக பாடகராக இயங்க முடியவில்லை. எனவே ஷிரடிக்கு வந்து காக்கா சாஹேப் மூலம் பெற்ற அனுமதியுடன் அவர் கீர்த்தனை செய்தார். அவரது முயற்சிக்கு போதுமான அளவு சன்மானம் கொடுக்கப்பட்டது. முடிவாக ஒவ்வொரு ஆண்டும் புதிய ஹரிதாஸ் ஒருவர் கிடைக்கப்பெறும் சிரமத்தை 1914ஆம் ஆண்டிலிருந்து தாஸ்கனு மகாராஜை இப்பணியில் சாய்பாபா நிரந்தரமாக நியமித்ததன் மூலம் தீர்த்தார். அந்த நாளிலிருந்து தற்போது வரைக்கும் அந்த வேலையை தாஸ்கனு வெற்றிகரமாகவும் சிறப்பான முறையிலும் நிறைவேற்றி வருகிறார். 1912ஆம் ஆண்டிலிருந்து ஒவ்வொரு ஆண்டும் திருவிழா படிப்படியாக வளரத் தொடங்கியது. சித்திரை 8ஆம் தேதியிலிருந்து 12ஆம் தேதி வரை ஷீரடி தேன்கூட்டைப் போல மக்கள் திரள் அதிகமாக காட்சியளித்தது. கடைகள் அதிகரிக்கத் தொடங்கின. மல்யுத்த போட்டிகளில் புகழ்பெற்ற மல்யுத்த வீரர்கள் பங்கெடுத்துக் கொண்டார்கள். முன்னைவிட பெரிய அளவில் ஏழைகளுக்கு உணவு அளிக்கப்பட்டது. ராதாகிருஷ்ண மாயியின் பேர் உழைப்பு ஷீரடியை ஒரு சமஸ்தானமாக்கியது. அதற்கு தேவையான பொருள்கள் சேர்க்கப்பட்டன. ஒரு அழகான குதிரை, ஒரு பல்லக்கு, ஒரு ரதம், பல வெள்ளிப் பொருள்கள், பாத்திரங்கள், பானைகள், வாளிகள், படங்கள், முகம் பார்க்கும் கண்ணாடிகள் முதலியவை அன்பளிக்கப்பட்டன. இங்கனம் தமக்காக உள்ள பொருள்கள் எல்லாம் ஏராளமாக அதிகரித்த போதிலும் சாய்பாபா அவைகளையெல்லாம் மதிக்காது தமது எளிமையை முன்போலவே பாதுகாத்து வந்தார். 2 ஊர்வலங்களிலும் இந்துக்களும் முகமதியர்களும் ஒன்றாக வேலை செய்து வந்தும் அவர்களிடையே இதுவரை எவ்வித சச்சரவோ இடையூறோ இருந்ததே இல்லை. ஆரம்பத்தில் 5000 முதல் 7000 மக்கள் வரை கூடுவது வழக்கமாக இருந்தது. ஆனால் அந்த எண்ணிக்கை சில ஆண்டுகளில் 75000ஆக அதிகரித்தது. எனினும் குறிப்பிட்டு சொல்லத்தக்க விதத்தில் எவ்வித தொத்து வியாதியோ கலகமோ பல ஆண்டுகளாக ஏற்பட்டதே இல்லை. மசூதி ரிப்பேர்கள். கோபால்ராவ் குண்டிற்கு மற்றொரு முக்கிய எண்ணமும் உதித்தது. உருஸ் அல்லது சந்தனக்கூடு விழாவை அவர் தொடங்கியதைப் போன்றே மசூதியை தாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என எண்ணினார். எனவே பழுது பார்க்க கற்களை சேகரித்து அதன் பக்கங்களை சமப்படுத்தவும் செய்தார். ஆனால் இந்த பணி அவருக்கு அளிக்கப்பட்டதல்ல. இது நானா சாஹேப் சந்தோர்காருக்கும் தாழ்வாரத்தின் வேலை காக்கா சாஹேப் தீட்சத்துக்கும் ஒதுக்கப்பட்டிருந்தது. ஆனால் முதலில் பாபா இவ்வேலைகளை செய்ய அவர்களுக்கு அனுமதி அளிக்க மனமில்லாதவராக இருந்தார். ஆனால் மகள்சாபதி என்ற உள்ளூர் அடியவரின் குறுக்கீட்டினால் அவர்களுக்கு அனுமதி கிடைத்தது. மசூதியில் ஒரே இரவில் தாழ்வார பணி முற்று பெற்றதும்
பாபா தமது வழக்கமான ஆசனமான சாக்குத்துண்டை விட்டொழித்து தாம் அமர்வதற்கென ஒரு சிறு ஆசனம் அமைத்து கொண்டார். 1911ஆம் ஆண்டில் சபா மண்டபம் பெரும் உழைப்புடனும் கடின முயற்சியுடனும் ஒழுங்குபடுத்தப்பட்டது. மசூதிக்கு முன்னால் இருந்த திறந்த வெளியானது சிறியதாகவும் அசௌகரியம் உள்ளதாகவும் இருந்தது. காக்கா சாஹேப் தீட்சத் அதை விசாலப்படுத்தி அதற்கு மேல் கூரை போட விரும்பினார். பெரும் செலவில் இரும்பு தூண்கள், கம்பங்கள், துணிகள் முதலியவற்றை வரவழைத்து வேலையை ஆரம்பித்தார். இரவில் எல்லா அடியவர்களும் கடினமாக உழைத்து கம்பங்களை ஊன்றினார்கள். ஆனால் மறுநாள் காலை சாய்பாபா சாவடியிலிருந்து திரும்பி வந்தபோது எல்லாவற்றையும் வேருடன் பிடுங்கி வெளியே எறிந்தார். ஒருமுறை இவ்வாறு நிகழ்ந்தது. அவர் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு ஒரு கம்பத்தை ஒரு கையில் பிடித்து கொண்டு அதை அசைத்து வெளியே எடுக்க ஆரம்பித்து மற்றொரு கையால் தாத்யா பாட்டீலின் கழுத்தை பற்றினார். தாத்யாவின் முண்டாசை வலிந்து பற்றி இழுத்து ஒரு நெருப்பு குச்சியை கொளுத்தி அதை பற்ற வைத்து குழியில் தூக்கி எறிந்தார். அச்சமயத்தில் பாபாவின் கண்கள் எரியும் நெருப்பு துண்டம் போலிருந்தன. ஒருவருக்கும் அவரை பார்க்க தைரியமில்லை. எல்லோரும் பயங்கரமாக அஞ்சினார்கள். பாபா தமது பையிலிருந்து ஒரு ரூபாயை எடுத்து அதை ஒரு புனித நிகழ்ச்சியின் நிவேதனம் போல அங்கே விட்டெறிந்தார். தாத்யாவும் மிகவும் பயந்து போனார். யாருக்கும் தாத்யாவுக்கு என்ன நிகழப் போகிறது என்பது தெரியாது. ஒருவருக்கும் தலையிட தைரியமும் இல்லை. பாபாவின் குஷ்டரோகி அடியவனான பாகோஜி ஷிந்தே என்பவன் கொஞ்சம் முன்னேறத் துணிந்தான். ஆனால் அவன் பாபாவால் தள்ளப்பட்டான். மாதவராவுக்கும் அதை போன்ற மரியாதையே கிடைத்தது. அவர் கற்களால் அடிக்கப்பட்டார். ஆனால் சிறிது நேரத்துக்கு பின் பாபாவின் கோபம் தணிந்து குளிர்ந்தது. கடைக்காரனிடம் ஆள் அனுப்பி பூவேலை செய்த ஒரு முண்டாசு வாங்கி வரச் செய்து தாத்யாவுக்கு ஒரு சிறப்பான கௌரவம் செய்வதைப் போல தாமே அவர் தலையில் கட்டிவிட்டார். பாபாவின் இந்த வினோத குணத்தைக் கண்டு எல்லோரும் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டார்கள். அவ்வளவு வேகமாக பாபாவை கோபமடையச் செய்தது எது? தாத்யா பாட்டீலுக்கு உதை கொடுக்கும்படி செய்தது எது? அவரது கோபம் அடுத்த வினாடியே தணிந்தது எப்படி என்பதை அவர்கள் எல்லோரும் அறிந்து கொள்ள இயலவில்லை. சில வேளைகளில் பாபா மிகவும் அமைதியாகவும் மௌனமாகவும் இருந்தார். இனிமையான விஷயங்களை அன்புடன் பேசினார். பின்னர் உடனே சின்ன பொய் காரணம் இருந்தோ இல்லாமலோ கோபாவேசம் அடைந்தார். அத்தகைய பல சம்பவங்களை இங்கே கூறலாம். ஆனால் எனக்கு எதை சொல்வது எதை விடுவது என்று தெரியவில்லை. எனவே அவைகளை எனக்கு தோன்றிய போது கூறுகிறேன். அடுத்த அத்தியாயத்தில் பாபா ஒரு முகமதியரா இந்துவா என்னும் வினா எடுத்துக்கொள்ளப்படும். அவரின் யோக பயிற்சி, சக்தி மற்றும் பல விஷயங்களும் எடுத்துக்கொள்ளப்படும். ஸ்ரீ சாயை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும்.